எடப்பாடியார் கேட்கின்ற வெள்ளை அறிக்கையை கொடுத்துவிட்டு இதிலிருந்து நாங்கள் இவ்வளவு அதிகமான தொகை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. பொதுவாக புள்ளி விவரங்கள் இல்லாமல் வெறும் துண்டு சீட்டில் அவர் அப்படித்தான் சொல்வார், அவரை விட நாங்கள் அதிகம் கொண்டு வந்தோம். 4 முறை அவர் பயணம் செஞ்சு வெறும் 36 ஒப்பந்தங்கள் தான் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் 4 முறை பயணம் செஞ்சு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரே ஒரு முறை கடந்த ஆண்டு போனபோது 41 ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டு வந்தார். 4 பயணங்களுக்கு 36 என்று சொன்னால் ஒரு பயணத்துக்கு 8 ஒப்பந்தம் போடுறதுக்கு இங்கேருந்து ஒரு முதலமைச்சர் கூட சக அமைச்சர் குடும்பம் அனைவரும் அங்கே போகிறீங்களே, வெறும் 8 ஒப்பந்தம் போடுறதுக்கு இது தேவையா சார்? இருக்கிற திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் என்ன முதலீட்டை அல்லது தனியார் நிறுவனங்களை பெரிய அளவில் வளர்க்கப் போகிறீர்களா? காவல்துறையை சரியாக வைத்து சரியான அதிகாரிகளின் மூலம் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற தேவையான அடிப்படையான எண்ணமே இவர்களிடத்தில் இல்லை. ஏன்னா அதை கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா தமிழகமே கட்டுப்பாடற்று போகும் சார். சட்டம் ஒழுங்கு முழுவதும் சிதைக்கப்படும். 10 இடங்களுக்குள் வர முடியாத தமிழகம் வேறு எந்த இடத்துல வந்துட முடியும்? அப்போ இந்த தமிழகத்தின் எந்த ஒரு துறையும் வளர்ச்சி பெறவில்லைங்கிறது தெரியுது. இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எந்த ஒரு இடத்திலும் சிறப்பானதாக இல்லை என்பதும் தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் சிறப்பாக இல்லாத போது உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சிறப்பாக இருந்துருமா? காலை உணவு திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து தொடங்கப்பட்டு எல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அடுத்த கட்ட மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் கொண்டு வந்துட்டேன். இவர் போனாராம், ஒரு குழந்தை பட்டினியாக இருந்துச்சுன்னு கதை சொல்கிறது, உடனே சாப்பாடு போட சொன்னாங்களாம். என்ன நிறுத்திய திட்டங்களில் செலவாகாத தொகையை எடுத்து போட்டுருந்தா கூட இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மிகச்சிறந்த கட்டமைப்பிடும் கூடிய பள்ளிகளை கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் போய் அங்கே கையேந்தி நிற்கிறது. நாங்கள் முதலீடு வாங்க போகிறோம்ட்டு அங்கே போய் கையேந்தி நிற்கிறது தான் போயிருக்காரா? அரசு பள்ளிகள் இன்னும் சற்று உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள் ஒதுக்கீடு மட்டும்தானே ஒழிய இவர்களால் ஒரு சிறு சதவிகித மாணவர்களை கூட அரசு பள்ளிக்கு அழைத்து வரவே முடியாது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ரமாபாண்டியன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவருக்கே அவருடைய ஆட்சி ரொம்ப வெறுப்பாக போனதுனால ஏதாவது வெளிநாடுகளுக்காக போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மனநிலையில் போயிருக்காருங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னர் 4 முறை பயணித்த போதும் ஒரு மிகப்பெரிய முதலீட்டை ஈர்த்து வந்ததாக எந்த ஒரு புள்ளி விவரங்களும் இங்கே இல்லை. அப்படி 1-2 ஈர்த்து வந்ததாக சொல்லப்படுவதும் ஏற்கனவே இங்கே இயங்கி கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்களின் நீட்டிப்பு, கொஞ்சம் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, இல்லை அதில் சிறு சிறு மாற்றங்கள் செய்கிறது, அதற்கான முதலீடுகள் தான். அப்படிப்பட்ட முதலீடுகளை இங்கே இருந்து கொண்டே மிக எளிதில் பெற முடியும். இதற்கு ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று தான் வர வேண்டுமா என்ற கேள்வி எழுகிற போது, இப்போ இதே போன்ற காலகட்டங்களில் தெலுங்கானா 35,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கு சார். கர்நாடகா 25,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. தமிழ்நாடு இதில் மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். இந்த கருத்துக்களும் இந்த புள்ளி விவரங்களும் மிக தெளிவாக கூறுவது, முதலமைச்சரினுடைய வெளிநாட்டு பயணங்கள் மிகப்பெரிய அளவில் இதுவரை இது போன்ற பயணங்களாக இருக்கட்டும் அல்லது இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலீடு பெரிய அளவில் நம்ம இந்த 2 மாநிலங்களை ஒப்பிடும்போது அதிக அளவில் பெற்றிருக்கோம். ஆனால் இப்போது அத்தகைய நிலையை இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பெற முடியவில்லை என்பதால் இது முழுக்க அவருடைய மனத்தையும் அவர்களுடைய குடும்பத்தையும் செழிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மனமகிழ்வாகவும் வைத்திருக்கக்கூடிய சுற்றுப்பயணமாக தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய வகையில் இது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அது இவர் போய் அங்கே பேசுகிற பேச்சுக்களும் அங்கே ஒவ்வொருவரிடமும் கேட்கின்ற உதவியும் தமிழகத்தின் நிலை மிக மோசமாக இருக்கிறது என்கின்ற செய்தி தான் உலகம் முழுவதும் பரவுவதை போன்ற தோற்றத்தை கொடுக்கிறது. கண்டிப்பாக சார். இப்போ ஏற்கனவே முதல்வர் இந்த பயணத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் திரு பழனிசாமி அவர்களுடைய பயணமாக இது இருக்காது, ஒரு அதிகமான முதலீடை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கடந்த பயணங்களில் தமிழகத்திற்கு வந்த முதலீடு கொடுத்து வெள்ளை அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. அது குறித்து எந்த ஒரு இதுவும் இல்லை.
ஆனால் இப்போ இவர் கேட்குறாரு, இதை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு பதில் எப்படி சார் பார்க்குறாங்க? நிச்சயமாக சார். அதுலேயும் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு பதிலை பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு படித்து சொல்கிற ஒரு நிலை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துவது என்ன என்றால், அந்த கேள்வி ஏற்கனவே லீக்கான கேள்வி, அதற்கான பதிலும் இப்படித்தான் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்கின்ற அப்படி ஒரு சந்திப்பாகத்தான் நாம் அதை பார்க்க முடிந்தோம் ஒன்று. அப்போ அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வை வச்சே நாம் பார்க்கலாம். அப்படி இல்லை. ரெண்டாவது, ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லி நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தபோது கொரோனா காலத்தில் தமிழகத்தில் 60,674 கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்து 1,721 பேருக்கு அதன் மூலம் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தது, அதிமுக அரசாங்கம் இருந்தது. அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவ்வளவு திறம்பட அதை செயல்படுத்தினார். அதே காலகட்டத்தில் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலும் உலகமே முடங்கி கிடக்கிற இந்த காலகட்டத்திலும் தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையும் அவர்கள் இதை எதிர்கொண்ட விதமும் மிக மிக பாராட்டத்தக்கதென்று மிக தெளிவாக சொல்லி அதில் முதலிடமாக தமிழகத்தை சொன்னார்கள். இதுதான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்திற்கும் அதை நிர்வகித்தவருக்குமான அந்த ஒரு மிகச்சிறந்த குணம், ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்திலேயே எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா கோவிட் என்பது நீங்களும் நானும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, இதுவரை கண்டிராத ஒரு அட்மாஸ்பியர். அதில் ஒரு பொருளாதாரத்தை இறங்கி விடாமல் பாதுகாக்கணும்னா எவ்வளவு தெளிவும் தீர்க்கமும் திடமும் தன்னம்பிக்கையும் இந்த அரசின் மீதும் மக்கள் மீதும் இந்த நிலத்தின் மீதும் கொண்டிருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை தெளிவாக செய்தவர் எடப்பாடியார். அப்போ அப்படி நீங்கள் எடப்பாடியாரை வந்து இவர் காலத்தில் என்ன கொண்டு வந்தார், எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்குற நீங்கள், அவர் கேட்கின்ற வெள்ளை அறிக்கையை, எடப்பாடியார் கேட்கின்ற வெள்ளை அறிக்கையை கொடுத்து விட்டு இதிலிருந்து நாங்கள் இவ்வளவு அதிகமான தொகை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. பொத்தாம் பொதுவாக புள்ளி விவரங்கள் இல்லாமல் வெறும் துண்டு சீட்டில் அவர் அப்படித்தான் சொல்வார், அவரை விட நாங்கள் அதிகம் கொண்டு வந்தோம். கொண்டு வந்திருந்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்தீங்க, எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, இதுதான் சார் நாங்கள் பெற்று வந்த கம்பெனிகள், இதுதான் சார் நாங்கள் பெற்று வந்த தொகை, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லணுமா வேண்டாமா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரை குற்றம் சாட்டுவோ குறை சொல்லணும்னு நினச்சா பரவாயில்ல. எடுத்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன அந்த பதட்டமும் பயமும் அவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் என்பதால் நீங்கள் சொல்லுகின்ற செய்தியை எல்லோரும் ஒளிபரப்பு செய்வார்கள். அதன் மூலம் வந்து ஒரு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற தோற்றத்தை நீங்கள் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தானே அதில் தெளிவாக தெரிய வருகிறது. அப்போ அதே மாதிரி 4 முறை அவர் பயணம் செஞ்சு வெறும் 36 ஒப்பந்தங்கள் தான் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் 4 முறை பயணம் செஞ்சு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரே ஒரு முறை கடந்த ஆண்டு போனபோது 41 ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டு வந்தார். அப்போ உங்களுடைய 4 பயணங்களுக்கு 36 என்று சொன்னால் ஒரு பயணத்துக்கு 8 ஒப்பந்தம் போடுறதுக்கு இங்கேருந்து ஒரு முதலமைச்சர் கூட சக அமைச்சர் குடும்பம் அனைவரும் அங்கே போகிறீங்களே, வெறும் 8 ஒப்பந்தம் போடுறதுக்கு இது தேவையா சார்? சார் இப்போ கூட வந்து இந்த ஒப்பந்தங்கள் கூட ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு விரிவாக்கம்னு சொல்கிறாங்க. புதுசாக எந்த கம்பெனியுமே கொண்டு வரல. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூரில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு தான் மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது இங்கேருந்தே போடலான்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அதையும் தாண்டி இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் கூட ஏற்கனவே இந்த வேலைகளை வந்து தொடங்கியிருக்கோம். அப்போ இவங்க என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இருங்க முதலமைச்சர் அங்கே வர வேண்டியது இருக்குது, சுற்றுப்பயணம் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் எதை செஞ்சதாக இருந்தாலும் நாங்கள் அங்கே வரும்போது செய்யுங்க என்கின்ற ஒரு புற அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புதிய பிஸ்னஸோ இல்லை புதிய ஒப்பந்தமோ புதிய முதலீடோ கிடையாது. இதை நீங்கள் கேட்காவிட்டாலும் அவர்கள் நிச்சயமாக அடுத்த இடத்திற்கு நகர வேண்டுமென்றால் இத்தகைய முதலீடை செய்துதான் ஆக வேண்டும் சார். அதுவும் போக இந்தியாவினுடைய அதை விட்டுருங்க, தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமைக்கு நீங்கள் 500 கோடி 300 கோடி அங்கே போய் ஒப்பந்தம் பெறுகிறேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு இந்த நிர்வாகத்தில் ஒரு விஷயமா சார்? ஒரு நாளைக்கு அரசுக்கு வருகின்ற வருவாய் எவ்வளவு? நீங்கள் போயிட்டு அவ்வளோ தூரம் சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு நான் வந்து 300 கோடி அவங்ககிட்ட வாங்கினா 500 கோடி இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது
இந்த அரசை வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரத்தை ரொம்ப ஒரு மலிவாக நினைக்க வைக்கக்கூடிய மாதிரி இல்லையா? அதற்கு ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து அங்கே வாங்க போகணுமா சார்? 500 கோடி வாங்குறதுக்கு, இல்லை 1000 கோடி வாங்குறதுக்கே போகலாமா? அப்போ நீங்கள் இந்த பயணம் என்பது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது என்ன சொன்னார்? இவர்கள் எதுக்காக போகிறார்கள்? தமிழகத்தின்காக வசூல் அதாவது நிதி திரட்ட போகிறார்களா, அல்லது இவர்கள் நிதியை பெருக்க போகிறார்களான்னு கேட்டாங்களே. நாங்களாவது ஒரு தடவை தான் போனோம். ஒரு தடவை சென்று வந்து எவ்வளவு நிதி ஆதாரம் பெற்றோம் அப்படிங்கிறத சொன்னோம். இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா ஒரு முறை அமெரிக்கா சென்று அங்கே இருந்த இது போன்ற அதாவது மாட்டுப்பண்ணையை பார்த்துவிட்டு, இது போன்ற ஒன்றை தமிழகத்தில் தொடங்கினால் தொழில் வளர்ச்சி பெருகும், கல்வியை நாங்கள் கொடுக்க முயற்சிக்கிறோம், அதே போல் தொழிலையும் பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று ஒரு பயணத்தை அமெரிக்கா சென்று வந்துவிட்டு ஒரு குறிப்பில் அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அப்படி ஒரு மாட்டுப்பண்ணைக்கு சென்று தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். 1000 கோடி ரூபாயில் நீங்கள் வந்து பால் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் கறக்கக்கூடிய பசுக்களை எப்படி உற்பத்தி செய்வது, அதே போல் ஆடு மாடு கோழி கால்நடைகளுடைய வளர்ச்சி உற்பத்தியை பெருக்கினால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் பெறுவார்கள் என்று கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை நீங்கள் முடக்கி இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. நீங்களெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஏதாவது விமர்சனம் செய்வதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதானே கேட்கலாம். அப்போது இவ்வளவு ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு அண்ணாவினுடைய சிந்தனையை ஒரு விவசாயியின் வீட்டிலிருந்து வந்த முதலமைச்சர் எடப்பாடியார் செய்கிறார். 1000 கோடி தலைவாசலிலே இருக்கிறது. அதை திறந்து விடுவதற்கு மனசு இல்லாமல் இருக்கிறாங்களே. நீங்கள் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் திறந்து விட்டதெல்லாம் அதிமுகவினுடைய திட்டங்களே ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. நீங்கள் இதை கூட ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கூட திறந்து விடுங்க. எங்களுடைய எண்ணம் என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவர் எப்போதும் அந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயனளிக்க வேண்டும், பயனளித்தால் அது எனக்கு ஒரு நிறைவு என்பதை அவர் உணர்ந்து செஞ்சார். இப்படி நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிற போது இருக்கிற திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் என்ன முதலீட்டை இல்லை அல்லது தனியார் நிறுவனங்களை பெரிய அளவில் வளர்க்கப் போகிறீர்களா? மக்களுக்கான நிறுவனமாக அரசு நிறுவனமாக இருக்கின்றதை நீங்கள் கண்டுக்காமல் விடுறீங்க. அவ்வளவு நிதி ஆதாரத்தை அதில் வச்சுருக்கோம். அந்த நிதி ஆதாரத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விவசாயிகள் கையில் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனசில்லை. ஆனால் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கக்கூடிய நிறுவனத்தின் 300 கோடி 400 கோடி 500 கோடி வாங்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் சுற்றுப்பயணம் போகிறீங்க, சைக்கிளில் ரவுண்ட் அடிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஓய்வு தேவைன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஓய்வு எடுக்க போகிறோம்ட்டு போகலாம். அதனால் அதற்கும் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களை வந்து தொடர்ந்து ஏமாற்ற முடியாது என்பதும் இதில் அடங்கி இருக்கிற விஷயம். கண்டிப்பாக சார். சார், இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்குது. அது சம்மந்தமாக கூட நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இவங்க அதாவது காவல்துறை நியமனத்திலிருந்து நிர்வாகத்திலிருந்து அனைத்திலுமே முதலமைச்சர் இந்த காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்திருந்தாலும் இதில் இத்தனை முறைகேடுகள் குளறுபடிகள் எல்லாம் நடக்கிற போதும் இவர்கள் வெளிநாட்டு பயணங்களில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய, ஏன்னா அதை கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா தமிழகமே கட்டுப்பாடற்று போகும் சார். சட்டம் ஒழுங்கு முழுவதும் சிதைக்கப்படும். இந்த நியமனம் மட்டுமல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபரில் கூட அதே மாதிரி ஒரு டிஎஸ்பி கலாலில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு ரைடு போய் சில பொருட்களை பிடிக்கிறார், கடத்தல் பொருட்களைனா உடனே அவரை புதுவெளியில் அசிங்கப்படுத்தி அவரை வந்து ராஜினாமா சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அந்த நிர்வாக முறை, யார் போதைப் பொருட்களை பிடித்தார்களோ அந்த அதிகாரி மீது ஏவப்படுகிறது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ காவல்துறையை சரியாக வைத்து சரியான அதிகாரிகளின் மூலம் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற அந்த தேவையான அடிப்படையான எண்ணமே இவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் இது போன்ற குளறுபடிகள் தொடர்ந்து நடக்கிறது. அதுவும் அவர் தலைமை வகிக்கிற, அவர் நிர்வகிக்கிற காவல்துறை. இந்த நியமனமே ஒரு சட்டத்துக்கு புறம்பானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு தான் வந்து வழக்கையை தொடக்கம். இது எப்படி சார் போகும்? இல்லை, அதான் சார், இவங்க நியமனம் சொல்கிறதுல இப்போ சமூக நீதின்னு சொல்லுவாங்க, நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தையில் மட்டும்தான். எந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள்.
அப்போ இப்போ இந்த நியமனம் தவறாக வருகிற போது இப்போ இதன் மூலம் அவங்க வந்து பணியமர்த்தப்பட்டவர்கள் மறுபடியும் ஒரு வழக்கை போடுவாங்க. இது நாங்களாக கேட்கல, அரசாக கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தொடர்ந்து அது ஒரு வழக்குகளோடு சேர்ந்த ஒரு பணி நியமனமாகவே இருக்கும்போது அவங்க வேலையும் சரியாக செய்ய மாட்டாங்க. நாட்கள் நீதிமன்றத்தினுடைய நிலுவையை கணக்கில் காட்டி அந்த நாட்களையும் கடத்திடுவாங்க. இறுதியில் அந்த சர்வீஸ் வந்து அந்த ஒரு காவல்துறை அதிகாரி உரிய அதிகாரி செய்திருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பாரோ அதை முழுமையாகவும் சரியாகவும் செய்ய முடியாத நிலையில் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கும் போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போகுங்கிறது யதார்த்தம். நிச்சயமாக சார். இப்போ சமீபத்தில் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிக்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தால் கூட என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 3 தொகுதி தான் நாடாளுமன்ற தொகுதி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இது அதிமுகவுக்கு பின்னடைவாக வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது அதிமுகவுக்கு பின்னடைவா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அப்படின்னு சொல்லுகிற போது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கு இருப்பது வெறும் 40 தொகுதிகள் தான். மீது அதை தாண்டிய தொகுதிகள் இந்தியா முழுமைக்குமான ஒரு கருத்து கணிப்பாக அதை நம்ம பார்க்குறோம். ஒன்று. அடுத்து இப்போது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற ஒன்று இல்லாத காலகட்டத்தில் இது போன்ற கருத்து கணிப்புகளை எடுப்பது என்பதே அது ஒரு உள்நோக்கத்தோடு எடுக்கத்தான் பட முடியும். ஏனென்றால் அதற்கான தேவை இருக்கிறதா? முதல் 2 ஆண்டுகளில் பொதுவாகவே அதிமுக ஒரு இயல்புண்டு. 1-2 ஆண்டுகள் வரை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விமர்சிக்காது. அது திமுக அரசாங்கமாக இருந்தால் கூட நாம் ஸ்டாலினுக்கு ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுக்குறோம். இவங்க ஏதாவது சரியாக செய்வாங்களா, எடுத்த உடனே அவங்கள விமர்சிக்க வேண்டாம். இப்போ அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த கருத்து கணிப்பு இப்போது நாடாளுமன்றத்திற்கு என்று எடுக்க வேண்டிய நிலைமை என்ன? வேறு ஏதாவது அங்கே மெஜாரிட்டியில் ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லை இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதுங்கிற கேள்வி எழலை, தேர்தல் வரலை. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கருத்து கணிப்பு என்பது உள்நோக்கத்துடன் கூடிய கருத்து கணிப்பாக தான் நம்ம இப்போ தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ இது குறித்த ஒரு கருத்து கணிப்பு இருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது அதனுடைய கருத்து கணிப்பாக இது அமைந்திருந்தால் திமுகவினுடைய தோல்வி உறுதி என்பதை அந்த கருத்து கணிப்பு காட்டிவிடும். அது போன்ற கருத்து கணிப்புகளில் செய்திகளில் கூட வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு கருத்து கணிப்புப்படுத்தோம், அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பெரிய செய்தியாக்கி போடுறோங்கிற அந்த ஒரு டாக்டிக்ஸ் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. உண்மையிலேயே தேவை என்ன? ஏற்கனவே எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 122 தொகுதிகளுக்கு மேலே பயணத்தில் இருக்காங்க. இன்னும் பாதி சட்டமன்றத்துக்கு தேவையான தொகுதிகளில் இன்னும் பாதி தொகுதிகள் தான் போக வேண்டிய இடத்துல இருக்குது. அதை தவிர்த்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரே போகிறார், நானும் எங்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டுருக்காரு. மற்ற கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்திருந்தீங்க, வெளியிடுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது, அல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலை இங்கே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணத்தை முழுவதுமாக காட்டாமல் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் எடுத்தோன்னு ஒரு செய்தி இங்கே கொண்டு வந்து போடுறது என்பது இது முற்றிலுமாக புறந்தள்ள வேண்டிய கருத்து கணிப்புன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, இப்போ ஒரு அதிமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்குது, திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கின்ற சூழலில் இது போன்ற கருத்து கணிப்புகள் மக்களை வந்து திசை திருப்பதற்கான ஒரு பேசுகிறேன். நிச்சயமாக திருப்பாது சார். ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் அவர்கள் நினைக்கிறார்கள் மக்களை திருப்பும் என்று. ஆனால் அதைவிட மிகப்பெரிய திணிப்புகள் இந்த திமுக அரசால் நடந்திருக்கு. என்னென்னா விலைவாசி, சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என்று பல திணிப்புகளை இந்த அரசு மக்கள் மீது திணித்திருக்கிறது. அதையெல்லாம் அந்த திணிப்புகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு பொய்யான தமிழகத்தில் நிலவாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக சொல்லுகின்ற இந்த கருத்து திணிப்புகளெல்லாம் மக்களிடம் இனிமேலும் எடுபடாது. ஏனென்றால் தினசரி நடவடிக்கையில் டே டு டே அஃபேர்ஸில் அவங்க ஒவ்வொரு வழியையும் ரணத்தையும் உணர்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் எதிர்க்கட்சி தலைவர் போகும் இடமெல்லாம் மக்கள் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, மீண்டும் பழைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வாங்க, ஒரு சிறிய வாக்கில் உங்கள் ஆட்சி போயிடுச்சு, மீண்டும் அதிமுக வரணும்னு எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. அதை தாண்டி சம்பந்தமில்லாத ஒன்றை ஒரு செய்தி, ஒரு கருத்து கணிப்பு என்று வருகிற போது அதனுடைய உள்நோக்கம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது.
கண்டிப்பாக சார். இந்த இந்தியா டுடேவில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படும் முதல்வர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ம். அதில் 10 நம்பருக்குள்ளே வந்து நம்மளோட தமிழ்நாடு முதல்வருடைய பேரே இல்லை. இங்கே வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் அவங்க பேரே இல்லாமல் இருக்குது சார். அதான் திராவிட மாடல்னு சொல்லி கடைசியில எந்த முதல்வர் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட செய்யாமல் பின்னுக்கு போயிருப்பது திராவிட மாடல், திராவிட கலாச்சாரத்தை ஸ்டாலின் பின்னுக்கு தள்ளிவிட்டார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 10 இடத்திற்குள் வர முடியாமல் இருக்கிறார் என்றால், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமான பதிலே இதில் அடங்கியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறதுனா, 10 இடங்களுக்குள் வர முடியாத தமிழகம் வேறு எந்த இடத்துல வந்துட முடியும்? அப்போ இந்த தமிழகத்தின் எந்த ஒரு துறையும் வளர்ச்சி பெறவில்லைங்கிறது தெரியுது. இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எந்த ஒரு இடத்திலும் சிறப்பானதாக இல்லை என்பதும் தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் சிறப்பாக இல்லாத போது உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சிறப்பாக இருந்துருமா? இல்லை. உங்களை முந்தி 2 பேர் உங்களை விட 2, 3 மடங்கு அதிகமான நிதியை பெறுறாங்க தொழில் முதலீடாக. ஆனால் உங்களால் பெற முடியவில்லை. அப்போ இந்த கருத்து கணிப்பிலையும் உங்களை 10க்கு கீழே போடுறாங்க. இதுவும் சரியாக இருக்கா? இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக இணைத்து பாருங்கள். இந்த கருத்து கணிப்பு என்பது திமுக பரப்பி வருகிற பொய்யை மிக தெளிவாக உடைத்து காட்டியிருக்கிறது. இவங்க சொல்லக்கூடிய கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்று வருகிறது. சரி, சிறந்த முதல்வர்களில் கீழே போகிறீங்க. அப்போ உண்மையிலேயே நீங்கள் இந்த தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றியதை தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் கடன்கார மாநிலமாக இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகப்படியான கடனை வாங்கிய மாநிலமாகறீங்க. அப்புறம் நீங்கள் முதலீடு வரும்னு சொன்னால் எப்படி சார் உங்களுக்கு வரும்? உங்கள் கவர்னன்ஸு, உங்கள் ஆட்சி, உங்களுடைய மாநிலம் இவ்வளவு கடனை வைத்திருக்கிறதுன்னு சொன்னால், கடன் வைத்திருப்பவரிடம் பேரம் பேசுகிற விதயமே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தொழில் நிறுவனம் வந்தாலுமே அங்கே நீங்கள் இன்னும் எங்களுக்கு அதிகமான சலுகைகளை தர வேண்டும் என்று கேட்பார்கள். அப்போ இன்னும் அதிகமான சலுகைகள் கொடுத்தீர்கள் என்றால், ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கொடுத்து ஒரு தொழிலை வர வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் போனால், தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மோசமாக இருக்கிறது என்று இன்னொரு அர்த்தமாக தான். கண்டிப்பாக. இப்போ தமிழகத்தில் ஒரு வாழ்வாதாரமும் வாழ்வியல் சூழ்நிலையும் சிறப்பாக இருந்தால், ஒரு தொழில் தொடங்க வருகின்ற நிறுவனம் ஒரு உரிய அதற்குண்டான தகுதியோடு வந்து தொழிலை தொடங்கும். இங்கு உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவர்களே மிகவும் கஷ்டத்திலும் கடனிலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், உழைப்பும் இங்கே இருக்கக்கூடிய மூலதனமும் தான் உறிஞ்சப்படுமே ஒழிய, நீங்கள் இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஆனால் சமீபத்தில் கூட முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தினுடைய செயல்பாடுகளை வந்து மத்திய அரசு நிறுவனங்களை பாராட்டுது. இப்போ இந்த மருத்துவத்துறை அது இதுன்னு சொல்லி நிறைய இதில் வந்து முன்னேறி இருக்குது, பாராட்டுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கருத்து சொல்கிறாரு. ஆனால் சிறப்பாக செயல்படும் முதல்வர்கள் பட்டியலில் இவர் பேர் இல்லை. பேர் இல்லை. மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு இவர் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாரான்னு தெரியல. மருத்துவத்துறை புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்திலிருந்து தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஏன் அண்டை மாநிலங்களில் இருந்து கூட கடந்த 20-25 வருடங்களுக்கு மேலாக ஒரு சிறிய ஆபரேஷன் அல்லது மருத்துவம் பார்க்க வேண்டுமென்றால் தமிழகத்துக்கு வருவது என்பது மிக சாதாரணமான ஒன்று. அதிலும் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிற போது தொடர்ந்து மருத்துவத்துறையில் முதலிடம் தமிழகம் என்று விருது வாங்கி வந்த வரலாற்றையெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அந்த பெயரை இது எப்படி திராவிட மாடல்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி கட்சி உதயமான பிறகு அதிமுக தான் அதிக திட்டங்கள், அதிக கட்டமைப்புகள், அதிகமான நாட்கள் ஆட்சி என்று தமிழகத்தை மருத்துவத்துறை, பொறியியல் துறை என்று அனைத்திலும் முன்னேற்றி வைத்திருப்பது அதிமுக. திராவிட மாடல் என்று பேரை போட்டு நான் ஒட்டுமொத்த திராவிட ஆட்சியையும் ஏதோ இவங்க செஞ்ச மாதிரி இதுக்கு ஒத்துழைச்ச மாதிரி ஒரு பேரை வைத்து ஒட்டுமொத்த அதிமுக புகழையும் நம்ம பக்கம் ஏதாவது கொஞ்சம் திருட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்ச மாதிரி இது போன்ற நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து ஈடுபடுவார்களே ஒழிய அதற்கான எந்த ஆயத்த பணியையும், எந்த திட்டத்தையும், எந்த செயல் திட்டத்தோடு தொலைநோக்கோடு இவங்க தொடங்கியதே கிடையாது. இதிலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஆமாம், அந்த பேர் வச்சதே ஒரு பெரிய ஸ்டிக்கர் தான் சார். நீங்கள் மீண்டும் கலைஞர் ஆட்சின்னு சொல்லுங்கள், கலைஞர் மாடல் ஆட்சின்னு சொல்லுங்கள், அது வேற. இல்லை அதற்கு முன்னால் உங்களால் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்களோ அதை சொல்லி ஆட்சின்னு சொல்லுங்கள். நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அவங்க ஒன்று பண்ணுங்க, உங்கள் கட்சியை கழிச்சிட்டு அதிமுகவில் வந்து சேர்ந்துருங்க. பேரை வந்து பல முறைகளில் நீங்கள் எடுத்துக்கொள்வதாலேயே இது பண்ணிட முடியுமா சார்?
இப்போது காலை உணவு திட்டம் சார், ஆனந்த விகடன் பத்திரிகையில் நீங்கள் இப்போ போனாலும் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேல்மணி அவர்களும் ஒரு டிஸ்கஷன் அரசு அதிகாரிகளோடு காலை உணவு திட்டத்தை 9,000 கோடி ரூபாயில் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தலாம் என்று அவர்கள் திட்டம், அறிக்கை இதையெல்லாம் தயார்படுத்துவதற்கு மிக பெரிய முன்னெடுப்பு எடுத்து கொண்டிருந்த காலம், அந்த ஆட்சி மாற்றத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் 170 கோடியில் ஒரு காலை உணவு திட்டங்கிறீங்க, இதுக்கு வந்து எல்லாரும் உதவி பண்ணுங்கங்கிறீங்க. அந்த பேரை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காலை உணவு திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து தொடங்கப்பட்டு எல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அடுத்த கட்ட மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் கொண்டு வந்துட்டேன், இவர் போனாராம், ஒரு குழந்தை பட்டினியாக இருந்துச்சுன்னு கதை சொல்கிறது, உடனே சாப்பாடு போட சொன்னாங்களாம். என்ன சார் இதெல்லாம் வந்து உணவுக்கான தேவை தமிழகத்தில் இப்போது குறைந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே உணவு மாணவர்களுக்கு தேவை என்கின்ற நிலை இருந்தபோது அந்த திட்டத்தை கொண்டு வந்தபோது எதிர்த்தவர் கருணாநிதி. தொடர்ந்து உங்களால் போட முடியுமா? நீங்கள் செயல்படுத்துவீங்களா? இதனால் அரசுக்கு எவ்வளோ நிதி ஏற்படும்? இப்படி சொன்னவங்க தான் நீங்கள். இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தின் பூரணத்துவத்தை பார்த்து ஓரளவு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த பேர் நல்லா இருக்குது, அதுதான் நம்ம அதில் ஒரு திட்டம்னு சொல்லுவோங்கிற மாதிரி தானே இருக்குது. தேவைக்கான திட்டமாக நீங்கள் எப்போவாவது கொண்டு வந்தது கிடையாது. அதிமுக செஞ்சது பேர் வச்சுருக்கு, அதை மாதிரி ஏதாவது வச்சிடணுமா? அதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சமீப காலமாக ஒரு சில திட்டங்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திட்டு அதே மாதிரி வேறு பேரில் ஒன்று தொடங்குறாங்க பாருங்கள். இது இந்த அதிமுகவிலேருந்து போன இந்த டீம் பண்ணுற வேலை சார். சேகர் பாபுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே போய் பாடம் கற்றுக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதிமுகவின் எண்ணம் என்பது உங்களை மாதிரி நடிப்பவர்களிடம் கிடையாது. உண்மையாக அதிமுகவை உணர்வுகளிடம் தான் அது இருக்கே ஒழிய இங்கே இருந்து சென்று சில பெயர்களை மாற்றி இப்படி வச்சா அப்படி ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிற இந்த விஷயமெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. எந்த திட்டத்தை யார் கொண்டு வருகிறார்கள் என்பதை மக்கள் மிக தெளிவாக பார்ப்பார்கள். அதனால் அதிமுக திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அதிமுக மீது நீங்கள் பொய்யான அவதூறுகளை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அதிமுக திட்டங்களின் மூலம் மக்களை நெருங்கிய கட்சி, உயர்த்திய கட்சி, அவர்களுக்காக உழைக்கின்ற கட்சி. நிச்சயமாக சார். இப்போ தமிழகத்தில் வந்துட்டு அரசு பள்ளிகளோட தனியார் பள்ளிகள் தான் அதிக மாணவர்கள் படிக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 4 ஆண்டுகளில் வந்துட்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி 43% அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்போ 7% குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இங்கே ஏற்கனவே இங்கே இப்போ நிறைய திட்டங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்குறது அரசு சொல்கிறாங்க. அப்படி இருந்த போதும் கூட அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்ன பார்க்குறீங்க? நிச்சயமாக சார், பள்ளி கல்வித்துறை செயலற்று நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவே தன்னை அந்த பணிகளை செய்வதற்கே அவருக்கு நேரம் போகுதா இல்லையான்னு தெரியல. அடுத்து 208 பள்ளிகள் இந்த ஆட்சி காலத்தில் மூடப்பட்டிருக்கு சார். இது பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் கல்லூரியில் 40 கல்லூரிகள் இந்த கல்வியாண்டில் மூடப்பட்டிருக்கு. அப்போது பள்ளிக்கல்வியிலும் விகிதம் குறைகிறது, இன்ஜினியரிங் கல்லூரிகள் மூடப்படுகிறது 40னா. இவர்களுடைய அந்த கல்வியை தமிழகத்தின் தரம் சரியாக இல்லை, பள்ளிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் சரியாக இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா, காலை உணவு திட்டத்தின் மூலம் வருகை அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு புள்ளி வருது சொல்லுவாங்க. அது எத்தனை பள்ளிக்கூடத்தில் எடுத்தீங்க, அந்த பள்ளியில் இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு வரீங்கன்னா எத்தனை பள்ளியை மூடி அங்கேருந்து மாணவர்கள் இதில் கொண்டு வந்து சேர்த்தீங்க? இப்படி தெளிவான வெள்ளை அறிக்கையோடு நீங்கள் புள்ளி விவரம் விட்டால் பள்ளி கல்வித்துறை என்பது அரசு பள்ளிகளின் மீது மக்கள் நம்பிக்கையற்று போயிருக்கிறார்கள். ஒரு சில சதவிகித மக்கள் இன்னும் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அரசு பள்ளிகள் இன்னும் சற்று உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முதற் காரணம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள் ஒதுக்கீடு மட்டும்தானே ஒழிய இவர்களால் ஒரு சிறு சதவிகித மாணவர்களை கூட அரசு பள்ளிக்கு அழைத்து வரவே முடியாது. இப்போ கூட இப்போ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருக்க முதல்வர் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட அரசு பள்ளிக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை முன் வச்சுருக்காரு சார். சார், உங்கள் அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு 80 கோடி ரூபா செலவழிப்பீங்க. உங்கள் அப்பா பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டடம் கட்டுறதுக்கு எத்தனை 400 கோடி 500 கோடி செலவழிக்கிறீங்க. அதை உங்களால் இந்த பள்ளிகளுக்கு ஒதுக்க முடியாதா?
அதிமுக ஒரே ஆண்டில் 80,000 கோடி, இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் ஒதுக்காத அளவுக்கு நிதி ஒதுக்கிது சார். நீங்கள் லேப்டாப் நிறுத்தினீங்கல்ல, அந்த லேப்டாப் வழங்குவதற்கான நிதியை இந்த கட்டிடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்ல. அப்போ நீங்கள் நிறுத்திய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள், அதில் அந்த நிறுத்திய திட்டங்களில் செலவாகாத தொகையை எடுத்து போட்டிருந்தா கூட இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மிகச்சிறந்த கட்டமைப்புடன் கூடிய பள்ளிகளை கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ ஏதாவது செஞ்சுருக்காங்களா சார் பள்ளி கல்வித்துறைக்கு? கடைசியில் போய் அங்கே கையேந்தி நிற்கிறது, நாங்கள் முதலீடு வாங்க போகிறோம்ட்டு அங்கே போய் கையேந்தி நிற்கிறது தான் போயிருக்காரா? இல்லை, இப்போ பட்ஜெட்டில் கூட பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு கணிசமான தொகை ஒதுக்கப்படுது. அது முழுசாக செலவிட்டு இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அரசு பள்ளியை முன்னேற்றத்துக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தேவைகளுக்கும் சரியாக இருக்கும் தான் சொல்லப்படுது. அப்படி இருந்தும் கூட முதல்வர் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள்ட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை எங்கே சார் இருக்குது? இப்போ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா சார், நிர்வாகம் சரியில்லைன்னு ஒன்று. இன்னொன்று, பள்ளிக்கல்வியில் அப்போ நிதி எந்தவாறு செலவழிக்கப்படுகிறது அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கணும். இவ்வளவு நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் இவ்வளோ நிதி ஒதுக்கிவிட்டு ஒரு அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்களிடம் போய் நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க என்று சொன்னால், முதல்ல நீங்கள் முதலமைச்சருங்கிறதுனால அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரப்பப்படுகிறதில்ல. அப்போ உங்களை பற்றியும் தமிழகத்தினுடைய கல்வியினுடைய தரம் பற்றியும், அப்போ கல்விக்கான இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, ஏன் அப்படி தவிக்கிறதுங்கிறது போன்ற பல கேள்விகள் உலக வெளிக்கு வருது இல்லையா சார்? கண்டிப்பாக. அப்போ இதை நீங்கள் அவர்களிடமிருந்து எவ்வளவு முதலீடை நீங்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறீங்க? வெளிநாடு வாழ் ஊழியர் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட நீங்கள் எவ்வளவு நிதி தான் திரட்டலான்னு ஆசைப்படுறீங்க சார்? அப்போ இத்தனை ஒரு குறுகிய நிதியை ஒரு 5 கோடி கொடுப்பாங்க, அவ்வளோதானே சார்? இதை போய் கேட்குறதுக்கு இங்கேருந்து அங்கே போய் அவங்கள்ட்ட ஒரு மீட்டிங்கை போட்டு கேட்குறீங்கன்னா, அப்போ என்னதான், அப்போ உங்கள் கையில் காசே இல்லைங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாகுதே சார். பள்ளி கல்வித்துறை வெறும் பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளோ சார் அவங்க என்ன 5,000 கோடி கொடுத்துட முடியுமா? ஒரு தொகுதிக்கு செலவழிக்க திமுக ஒரு தொகுதிக்கு செலவழிக்க காசு கூட கிடையாது. நீங்கள் இப்போ ஒன்றிணைவோம் வான்னு சொல்கிறீங்களே, ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கு நீங்கள் செலவழித்த தொகை இருக்குது பார்த்தீங்களா? விளம்பரத்துக்கு, அந்த விளம்பரத்துக்கு, ஏன் ஓடிபிக்கு, அந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் கொடுத்த சொல்லையே ஏன் உங்கள் கட்சிக்காரர்களோட நிதி வாங்க சொல்லுங்கள். உங்கள் மனைவி புத்தகம் வெளியிட்ட உடனே எல்லா கட்சிக்காரனும் வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கல்ல. நீங்கள் தொல்காப்பிய பூங்கான்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு மாவட்ட செயலர் எத்தனை மாவட்ட செயலாளர் நிறையா வாங்குறான்னு போட்டி வைக்கிறீங்கல்ல. ஏன் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கிறீர்களே, யார் அதிக நிதி இந்த பள்ளி கொடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேளுங்களேன் சார். 30,000 கோடியை வைத்துக்கொண்டு உதயநிதி ஸ்டாலினும் அவர் மச்சானும் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவின் உண்மைத்தன்மையை பிடிச்சி என்னன்னு பார்த்து, இல்லைன்னா அவர் மேலே ஒரு ஃபைனை போட்டு கூட ஒரு 50,000 கோடியை கொண்டு வாங்க உள்ள. கல்விங்கிறது எவ்வளோ முக்கியமானது சார். கல்வியை உயர்த்துவதற்கு அரசு பள்ளிகள் என்பது எவ்வளவு தேவை. ஒரு ஏழை எளிய மகனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் தமிழகத்தில் பிறந்து விட்டால் அது மருத்துவ படிப்பை கூட எட்டி பிடிக்கலாம் என்கின்ற நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி செய்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கே வரவிட மாட்டீங்க போல இருக்க. பள்ளிகளை பள்ளிகள் இருந்தால் தானே மக்கள் 12ஆம் வகுப்பு படித்து மருத்துவர் ஆவார்கள். இங்கே மூடிடுவீங்க போல இருக்க. 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய செய்தி, எவ்வளோ அபாயகரமான செய்தி சார். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் தனியார் கல்விக்கு போகிற மாணவர்கள் போகட்டும், வளர்ச்சியற்றவர்கள் போகிறார்கள், இல்லை அதற்கு தகுந்த ஃபீஸ் கட்ட முடியுங்கிறவங்க போகட்டும். ஆனால் ஒரு குழந்தை கூட எனக்கு காசு இல்லை என்பதற்காக கல்வி கிடைக்கவில்லை என்று வருந்திவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதிமுக. இன்னும் அம்மா கூட ஒரு இது சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் யாரேனும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்கின்ற நிலையை கொண்டு வருவதே என்னுடைய நோக்கம் என்று சொல்வார். அந்த நோக்கத்தின் மூலம் பயணித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். இந்த 7.5% இடஒதுக்கீடு மட்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் ஒரு சாதாரண ஏழை மாணவன் இன்றைக்கு வரைக்கும் 2818 பேர் ஏழைகள் மருத்துவராக இருக்கிறார்கள், ஏழை வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், அரசு பள்ளியில் படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள்னா இது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் சார். அப்போ பூரணத்துவம், ஒரு திட்டத்தினுடைய பரிபூர்ணம் எங்கேருந்து வருகிறது? சிந்திக்கிற சிந்தனையில். இதில் எங்கேயாவது நீங்கள் யாராவது கரெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. 5 பைசா அந்த மாணவருக்கு செலவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே.
அப்போ எவ்வளவு ஒரு தெளிந்த தீர்க்கமான பாதையை ஒரு ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு ஏழை எளிய வீட்டிலேருந்து வருகிறவர்களுக்கு அடித்தளம் விட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரே ஒரு திட்டம் உங்களால் சொல்ல முடியுமா சார்? இந்த எடப்பாடியார் வேஷ்டி கட்டியிருக்காரு, அவர் தலப்பா கட்டிக்கிறாரு, மீசை அப்படி பழைய பாட்டெல்லாம் வச்சுருக்காரு, எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அவர் 2818 பேரை மருத்துவராக்கி இருக்கிறார். உங்களால் அப்படி ஒரு எந்த விதமான பைசாவும் பொருளும் செலவிடாமல் ஒருவனுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய திட்டம் உங்களால் ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்க முடியுமா? இந்த 4½ ஆண்டு கால ஆட்சியில் அப்படி ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? அதாவது புரட்சித் தலைவர் பிற்படுத்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% புரட்சித் தலைவர் அம்மா 69% இடஒதுக்கீட்டை சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்தார். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஏழை குழந்தைகளை மருத்துவராக்கினார் எதிர்க்கட்சி தலைவர். உங்கள் பேட்டர்னில் இப்படி ஏதாவது சொல்லுங்கள். இதுதான் அதிமுக. அதனால் திமுகவினுடைய பயணங்களும் பரப்புரைகளும் ஆடம்பரங்களும் மக்களை கவரும் விதமாக இருக்கும். அதில் அவர்கள் சற்று யோசித்து வாக்களித்தால் மட்டுமே நம் எதிர்கால குழந்தைகளையும் வாழ்க்கை முறையையும் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் இந்த தேர்தலில் எடுத்து சொன்னால் அதிமுகவினுடைய வெற்றி யாராலும் தர முடியாது. நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிற நன்றி சார்.